இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன சௌமியா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமா? என்ன போய் இப்படி எல்லாம் கேட்டுனுற? என்னன்னு சொல்லு. எனக்கு எதுக்கு அண்ணி இப்ப கல்யாணம்? நான் நிறைய படிக்கணும்னு இருக்கேன். அது புரியாம பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம் அண்ணி. நீங்க தான் எப்படியாச்சும் அண்ணன் கிட்ட சொல்லி இதை ஸ்டாப் பண்ணணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ இப்ப என்ன சொன்னியோ அதேதான் நான் உங்க அண்ணன் சொன்னேன். உங்க அண்ணன் இந்த விஷயத்துல நாம தலையிடவே வேணான்னு சொல்லிட்டான். இதுக்கு அப்புறம் நான் என்னமா சொல்ல முடியும்? என்ன அண்ணி நீங்களே இப்படி சொல்லிட்டீங்க? நான் உங்களை தான் நம்பி வந்தேன். இங்க பாரு, எப்பவுமே அடுத்தவங்களை நம்பி நம்ம இருக்கவே கூடாது. அப்படி இருந்தா சுயமா நமக்குன்னு எதுவுமே இல்லாம போயிரும். இப்ப நாளைக்கு உன்னதானே பொண்ணு பார்க்க வராங்க. உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லு, இல்லனா புடிக்கல எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிரு, அவ்வளவுதானே? உங்களுக்கு எங்க அப்பாவை பத்தி தெரியல. என் விருப்பத்தை பத்தி கேட்டாதானே நான் இதெல்லாம் சொல்ல முடியும். அவர் யார் என்ன சொன்னாலும் அவர் நினைச்சதுதான் செய்வாரு. நீ சொல்றதையே கேட்க அவர் தயாரா இல்லனா நாங்க சொல்றதெல்லாம் எப்படி அவர் கேட்பாரு? இப்ப அவருக்கு வேற நாங்கெல்லாம் புரியாதவங்களாயிட்டோம். கல்யாணம் உனக்கு சௌமியா, இது உன்னோட வாழ்க்கை. பெத்த அம்மா அப்பாவா இருந்தாலும் இதெல்லாம் கட்டாயப்படுத்தி செய்யவே கூடாது. அதனால அப்பா நினைச்சதெல்லாம் செய்வாரு, ஆட்டுக்குட்டி நினைச்சதெல்லாம் செய்வாருன்னு எல்லாம் பேசாம தைரியமா உனக்கு தோன்றத சபையில சொல்லு. சரி. எனக்கு என்னவோ சௌமியாவும் அந்த குப்பத்து பயிலும் லவ் பண்ற விஷயம் அந்த குப்பத்துக்காரிக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் சௌமியாவை நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னதும் எகிரி குதிச்சு வந்து வேணான்னு சொல்றா. கண்டிப்பா அவளுக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸே இல்ல. எப்படிங்க சொல்றீங்க? தெரிஞ்சிருந்தா அவ இப்படி ரியாக்ட் பண்ணிருக்கவே மாட்டான். வேற மாதிரி இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணிருப்பான். அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த விஷயம் பிரபுக்கு தெரிஞ்சா அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தான் தெரியல. அது தெரிஞ்சாதான் அதுக்கு ஏத்த மாதிரி இந்த ரெண்டு குப்பத்தையும் கட்டம் கட்டி நம்ம தூக்க முடியும். அத நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் சித்தப்பா. எப்படிமா? சௌமியா, ஏன் அப்படி பண்ற? அடிக்கடி இப்படி கால் பண்ணி உடனே வாங்குற. அப்படி என்ன தலை போற காரியம்? தலை போற காரியம்தான். நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்க. அவ்வளவுதானே? இதுக்கு போய் நீ எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? ஏன் டென்ஷன் ஆயிட்டு இருக்கேனா? கதிர், நான் என்ன சொன்னேன்னு உனக்கு புரிஞ்சுதா? என்ன பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்ன. ஆமா சௌமியா, அதுக்கு இப்ப ஏன் டென்ஷன் ஆயிட்டு இருக்கேன்னு தான் கேக்குறேன். ஆக்சுவலா
இந்த ஸ்டெப்ப உங்க அப்பா எப்பவோ எடுப்பாருன்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப லேட் அவரு. என்ன நீ டென்ஷனே இல்லாம பேசிட்டு இருக்க? நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? பொண்ணு பார்க்க தானே வராங்க. அவங்களுக்கு முதல்ல உன்னை பிடிக்கணும். அவங்க ஃபேமிலிக்கும் உங்க ஃபேமிலிக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒத்து வரணும். எவ்வளவோ விஷயம் இருக்கு. ஆ? நீ என்னமோ நாளைக்கே கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்கன்னு இவ்ளோ பயந்துட்டு இருக்க. நீ சொல்ற எதுவுமே எங்க 2 பேர் ஃபேமிலி கடையிலயும் ப்ராப்ளமா இருக்காது. ஏன்னா பொண்ணு பார்க்க வரதே எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஃபேமிலி தான். நாளைக்கு வந்து என்ன பொண்ணு பார்த்துட்டாங்கன்னா இமிடியேட்டா நிச்சயம் பண்ணிடுவாங்க. அதனாலதான் நான் இவ்ளோ டென்ஷனா இருக்கேன். நீ சிச்சுவேஷனே புரியாம ரொம்ப கூலா பேசிட்டு இருக்க. சரி விடு, பாத்துக்கலாம். பாத்துக்கலானா என்ன பண்ண போற கதிர்? சத்யாக்கா இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே இல்லை. அவங்க கிட்ட நம்ம விஷயம் சொன்னா போதும், எல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என் கல்யாண விஷயத்துல அவங்க தலையிட மாட்டாங்களாம். யார் சொன்னா அப்படி? சத்யா அண்ணியும் அண்ணனும் தான். ஹே, அவங்க கிட்ட எல்லாமே சொல்லிட்டியா? ஏன் சௌமி அப்படி அவசரப்படுற? இந்த விஷயத்த நான் தான் முதல்ல சத்யாக்கா கிட்ட சொல்லணும். அக்கா இப்ப என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க? நம்ம லவ் பத்திலாம் நான் எதுவும் சொல்லல. படிக்கணும், IPS ஆகணும், அதனால கல்யாணம் வேணான்னு சொல்லி பார்த்தேன். இப்ப அப்பாவுக்கும் அவங்களுக்கும் டேர்ம் சரியில்லை. இந்த நேரத்துல என் கல்யாண விஷயத்துல தலையிட்டா தேவையில்லாத பிரச்சனை வரும்னு அண்ணன் சொல்லிட்டாராம். வா, நம்ம 2 பேரும் எங்கேயாவது ஓடி போயிடலாம். ஓடி போயிடலாமா? என்ன சௌமியா இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு இருக்க? ஓடி போனா அது 2 குடும்பத்துக்கும் அவமானம். எது நடந்தாலும் எதிர்த்து நின்னு ஜெயிக்கணுமே தவிர இப்படி ஓடி போறதெல்லாம் யோசிக்கவே கூடாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கதிர். எதுக்கு இப்ப நீ பயப்படுற? நம்மள மீறி எதுவும் நடந்துராது. நம்ம லவ் மேட்டர் சத்யாக்காக்கு தெரியாது, அதனால அப்படி பேசிருப்பாங்க. நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரேன், சத்யாக்கா கிட்ட நான் பேசுறேன். அதுக்கப்புறம் எல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. நீ தைரியமா வீட்டுக்கு போ. ம். சரி போ.